வணக்கம் நண்பர்களே. நம்ம பல்கிங் பண்ற சீஸ்ல இன்னைக்கு நாள் 43. இன்னைக்கு ஒரு அருமையான நாள் தான். மார்னிங்கே நான் சரியான தூக்கம் நண்பர்களே. விஜய் ப்ரோ தான் போன் அடிச்சு நம்ம வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்தாப்ல கார்டியோ பண்றதுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு கார்டியோ பண்ண காரணத்தால் இன்னைக்கு கொஞ்சம் தூரம் தான் நடந்தோம். அப்புறம் எங்க வழக்கம் போல நம்ம காஃபி கடைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு போனோம். மனமா ஒரு காஃபியை போட்டு நேரா வீட்டை பார்க்க கிளம்பி வந்தோம். அப்புறம் கொஞ்சம் வேலை இருந்த காரணத்தால் வண்டி எடுத்துட்டு நேரா கிளம்பி போயிட்டேன். அப்படியே அந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வந்தா ராக்கி பாய் நமக்கு முன்னாடி வந்து நின்னாப்ல. அவருக்கு ஃபர்ஸ்ட் மீல போட்டுட்டு அப்படி நான் என்னோட ஃபர்ஸ்ட் மீல சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கடைக்கு போய் ஒரு சில பொருட்கள் வாங்க வேண்டியது இருந்துச்சு. உடனே நானும் எங்க டேடியும் கிளம்பி போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்தோம். அப்புறம் 4 மணி ஆயிடுச்சு. உடனே நான் பல்கிங் செக்லாம் அடிச்சு குடிச்சிட்டு நேரா ஜிம்மா பார்க்க கிளம்பி வந்தேன். ரொம்ப நேரம் யாரும் வரல. அப்புறம் நம்ம அப்துல் ப்ரோ தான் வந்தாரு. வரும்போது டி ஷர்ட்டை வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டாப்ல. சரி ரைட்டுன்னு கடைக்கு போய் டி ஷர்ட் எடுக்க போயிட்டோம். அப்படியே அவருக்கு ஒரு டி ஷர்ட்டும் எனக்கு ஒரு டி ஷர்ட் எடுத்து கொடுத்துட்டாப்ல. அப்புறம் நேரா வண்டி எடுத்துட்டு ஜிம்மா பார்க்க கிளம்பி போயாச்சு. அதுக்கப்புறம் விஜய் ப்ரோ என்ட்ரி கொடுத்தாப்ல. நானும் அப்துல் ப்ரோவும் விராட் கோலியை பத்தி பேச ஆரம்பிச்சோம். பேசிக்கிட்டே இருந்துட்டோம். நேரம் போனதே தெரியல. அப்புறம் கரெக்டா ஒரு 7:30 மணியாப்ல அவங்க எல்லாரும் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. நானும் என்னோட ஒர்க் அவுட் ஆரம்பிச்சேன். நமக்கு இன்னைக்கு மெயின் ஒர்க் அவுட் டெட் லிஃப்ட் தான். வழக்கம் போல நான் ஒர்க் அவுட் என்ன போட்டேன்னு சொல்லி போர் அடிக்க வரும் போல. இப்போ என் டெய்லி என் வீடியோ பாக்குறவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி பண்ற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஒரே விஷயத்தை தான் நானும் 4-5 மாசமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். மெயின் ரீசன் என்னன்னா, நமக்கு ஒரு சில டெக்னிக்லாம் ஒன்னும் கத்துக்கல. அதை கத்துக்கிட்டாதான் நம்ம பெஸ்ட் ஆக முடியும். கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இதை தான் ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கும். வேற வழியே கிடையாது. இவ்வளவு கன்சிஸ்டன்டா நான் வீடியோ போடுற காரணத்துக்காக வச்சு ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி விட்டுருங்க மறக்காம. எல்லா ஒரு கோட்டையும் போட்டு முடிச்சுட்டு நேரா காஃபி கடையில் போய் ஒரு காஃபியை போட்டு நேரா வீட்டை பார்க்க கிளம்பி போயிட்டேன். நம்ம 100 சப்ஸ்கிரைபர் அடிச்ச காரணத்தால் வீட்டுல கேக் வாங்கியிருந்தாங்க. அதை அப்படி சாப்பிட்டு என்னோட நாளை முடிச்சுக்கிட்டேன். புதுசா வீடியோ பார்க்கலாம் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய்.